أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وأوفوا الكيل والميزان ولا تبخسوا الناس أشياءهم أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சுவனம் செல்வதற்கு ஆசைப்படுகின்றவர்கள். அதனால்தான் ஜும்மாவிற்கு வருகை தருகின்றோம், ஐவேளை தொழுகின்றோம். எங்களில் பெரும்பான்மையானவர்கள் அல்லது ஒரு சாரார் ஜகாத்தையும் கொடுக்கிறார்கள். இன்னும் அதிகமானவர்கள் பல லட்சங்களை செலவழித்து ஹஜ் என்றும் உம்ரா என்றும் கடமையையும் சுன்னத்தையும் பேணி நிறைவேற்றுகிறார்கள். இவ்வாறு அல்லாஹ்வை பயந்ததால்தான், நரகலோகத்தை பயந்ததால்தான் ரமலானில் நோன்பு நோற்று அந்த நோன்புகள் விடுபட்டிருந்தால் அதை பின்னர் நிறைவேற்றி நாங்கள் ஆண்கள் பெண்கள் இருபாலாரும் அதிலும் முடியுமானவரை பேணுதலாக இருந்து வருகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டோம் எந்த வகையிலுமின்றி உறுதி கொண்டோம். அதனால் இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை விட்டு ஒதுங்கி நடக்கின்றோம். பிதஅத்தான காரியங்களை செய்ய மாட்டோம், செய்பவர்களோடு சேர்ந்து கொள்ள மாட்டோம், அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம் என்று கருதி நாங்கள் எங்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய பிதஅத்துகளை விட்டு ஒதுங்கி மற்றவர்கள் செய்கின்ற பிதஅத்து நிகழ்ச்சிகளிலும் கூட கலக்காமல், அது உறவுகளாக இருந்தாலும் அவைகளையும் நாங்கள் துண்டித்து வாழ்ந்து வருகின்றோம். இவ்வாறெல்லாம் நாங்கள் செய்வதின் நோக்கம் என்ன? இவைகளை செய்வதின் நோக்கம் என்ன என்று ஒருவரிடம் கேட்டால், நரகத்திற்கு நாம் போய்விடக்கூடாது, சொர்க்கம் சென்றுவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய பதிலாக இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் இவைகளை மட்டும் செய்வதால், அல்லாஹ்வின் மற்ற ஏனைய கட்டளைகளை நாங்கள் புறக்கணிப்பதால் சொர்க்கம் செய்திட முடியாது.
அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா என்றுதான் கூறுகின்றார். இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள், இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. இது யாரை பார்த்து விളിக்கிறான்? இது இறங்குகின்ற போது அங்கே முன்னே இருந்தவர்கள் நபிகளாருடைய தோழர்கள், சஹாபாக்கள். அவர்கள் யார்? இந்த ஈமான் கொண்டவர்களே என்ற அழைப்பிற்கு அன்று முன்னிலையில் இருந்தவர்கள் யார்? நபிக்காக சொத்துகள் அனைத்தையும் துறந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள். தங்கள் குடும்பங்களை இழந்தார்கள், ஊரை இழந்தார்கள், தங்களுடைய உறவுகளை இழந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்து அதற்கப்பால் நாடை இழந்துதான் இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்ற நிலை இருந்ததால் நாட்டை இழந்தார்கள். எதற்காக? அல்லாஹ்விற்காக, சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக. அதற்கு பின் மதீனாவிற்கு வந்தார்கள். அங்கே வந்தபோது ஆங்காங்கே அவர்களுடைய செயல்களிலே சில பிழையை காணப்பட்டது. தொழுகையிலா? இல்லை. தொழுகையில் அந்த சஹாபாக்கள் எங்களை விட எத்தனையோ மடங்கு உயர்வானவர்கள். இதோ இன்று ஜும்மாவிற்கு வந்திருப்போம் நாங்கள் 1000 பேர், ஆனால் சுபஹ் தொழுகைக்கு வருபவர்கள் 100 பேராக இருப்போம். ஜமாத்துக்கு தொழுபவர்கள் அதிலும் குறைவானவர்கள். ஜும்மாவிற்கு மட்டும் நாங்கள் கடை மூடுகிறோம், மற்ற நேரத்தில் பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மகா பெரியவன், அல்லாஹ் மகா பெரியவன் என்று ஆரம்பத்திலும் சொல்லி பாங்கினுடைய இறுதியிலேயும் அல்லாஹ் மகா பெரியவன், அல்லாஹ் மகா பெரியவன், வெற்றிக்கு வாருங்கள், தொழுகைக்கு விரையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பக்கத்திலே கடையை வைத்துக் கொண்டு பள்ளிக்கு வராமல் வியாபாரம் செய்வார். இதுதான் எல்லோரும் நாம் பார்க்கிறோம். சில வேளை பொஸ்மார் வருவார்கள், அங்கே வேலை செய்கிறவர் முஸ்லிமாக இருந்தும் அவரை குடியமர்த்தி விட்டு அந்த கடையிலே வைத்து விட்டு வருவார். இது ஹராம் இல்லையா? எங்களுடைய சம்பாத்தியத்தில் நாம் அறியாமல் ஹராத்தை கலக்கிறோம். அல்லாஹ் மகா பெரியவன் என்றால் கடையை மூடு என்பது அதன் மறைபொருள். ஜும்மாவிற்கு மட்டும் கடை மூட வேண்டும், ஏனைய நாட்களில் கடை மூடாமல் வியாபாரம் செய்யலாம் என்று எந்த குர்ஆனிலே எந்த ஹதீஸிலே இருக்கிறது? ஆனால் சஹாபாக்கள் அன்று அல்லாஹு அக்பர் என்றால் பாதையிலே நிற்கக்கூடியவர் உண்மையான ஒரிஜினல் காபிராகத்தான் இருப்பார். மறுமையை நம்பாதவர் என்று தன்னை பகிரங்கப்படுத்திய ஒருவர் மட்டும்தான் நபிகளாருடைய காலத்திலே பாங்கு ஓசை சொல்லப்பட்டதும் வெளியிலே இருப்பார். ஏனையவர்கள் முனாஃபிக்குகள் என்று சொல்வோமே, உள்ளத்திலே ஈமான் இல்லை, காபிர்கள். ஆனால் வெளியிலே முஸ்லிம் என்று தன்னை காட்டிக்கொண்டான். அவன் முஸ்லிம் என்று வெளியிலே சொல்லிக் கொண்டதால் எதற்காக? தன் உயிருக்கு பாதுகாப்பிற்காக அல்லது இஸ்லாத்திலே விளையாடு செய்வதற்காக அவன் அவ்வாறு சொல்லிக் கொண்டான். அவன் கூட பள்ளிக்கு வராமல் இருக்க முடியாது. அந்த சஹாபாக்கள் தொழுகையில் குறைவு செய்யவில்லை, நாங்கள் டோட்டலாக குறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதிகமானவர்களை பார்க்கிறோம், அவர்கள் ஒவ்வொரு பட்ட ஜமாத்தில் இருப்பார்கள். பெரிய பெரிய தாடி வைத்திருக்கலாம், பெரிய தௌஹீத் பேசலாம், பெரிய ஜுப்பா போடலாம். எவ்வாறான நிலையிலும் அவர்களை பார்க்கிறோம். பாங்கு சொல்லப்படுகிறது லொஹர் நேரம், அசர் நேரம், கடைக்கு மொத்தமாக லீவு விட்டு வெளியிறங்குவதில்லை. கேட்டால் என்ன சொல்வார்கள்? ஹோட்டலிலே சாப்பாடு லேட் ஆகிவிட்டால் பழுதாகிவிடும். சாப்பிட்டவன் குறையிலே அவன் போக முடியுமா? சாப்பிட்டவனை பற்றி விடுங்கள், கடை பொஸ்கி அவர் சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று கடமை கிடையாது. பள்ளி வாயிலுக்கு அவர் வந்தாக வேண்டும். தொழுகை முடிந்தவன் தான் சாப்பாடு என்று அவர் போட் போடுவதால் அவருக்கு கொண்டும் குறைவு வருவதில்லை. அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி சொல்கின்ற போது லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அதுவும் வியாபாரம் தான், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் திசை திருப்பாது. அதாவது தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவதை விட்டு. இந்த வசனத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்துதான் அல்லாஹ் சொன்னான் ஈமான் கொண்டவர்களே என்றான். அவர்களை பார்த்து அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே என்று விழித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை உண்மைக்கு உண்மையாக பயந்து கொள்ளுங்கள். அதன் மறுபொருள் பொய்யான வேஷம் போடாதீர்கள்.
யாரை பார்த்து சொன்னது? ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து சொல்கிறான். அதனோடு மட்டுமா அவர்கள் சஹாபாக்கள்? ஆண்களா பெண்களா? பர்தாவுடைய வசனம் இறங்கியது. அந்த வசனம் இறங்கியதுதான் தாமதம். அதற்கு பின் அந்த வசனம் போதப்பட அதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலே இருந்த துணியை எடுத்தார்கள், கிழித்தார்கள், மறைத்தார்கள், வெளியிறங்கினார்கள். அதற்கு பின் எந்த ஒரு சஹாபி பெண்ணும் இஸ்லாமிய சட்டப்படி மறைக்காமல் வெளியிறங்கிய வரலாறு கிடையாது. ஒரு தரந்தான் இறங்கியது. மதுபானம் ஹராமாக்கப்படுகிறது. அந்த வசனத்தை ஒருவர் கேட்கிறார். அங்கே போகின்றார். 3 பேர் சாராயம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நபித்தோழர்கள். அப்போது அவர் ஓதுகின்றார், அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார். உடனடியாக குடித்த இடைநடுவிலே பாத்திரங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, பாதையிலே ஊத்தப்படுகிறது. இப்படித்தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஏ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள். நாம் எங்கே எந்த வசனத்தை எடுத்தாலும் அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் மீது ஒரு வசனம் இறங்கியது. ஒரு கொடுக்கல் வாங்கலிலே ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியோடு பிரச்சனைப்படுகிறார். 2 பேரும் 2 பகுதியினர். ஒருவர் மக்காவாசி, ஒருவர் மதீனாவாசி. 2 பேரும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சினார்கள். அதிலே அந்த மதீனத்து வாசியின் வயலுக்கு தண்ணீர் பின்னர் வந்தது, மக்காவாசியின் வயலுக்கு தண்ணீர் முன்னே சென்றது. மதீனத்து வாசி நபிகளாரிடம் போய் முறைப்பட ரசூலுல்லாஹ் தீர்வு வழங்குகிறார்கள். மக்காவாசியின் காணி முதலாவது இருப்பதால் அவருக்கு பாய்ச்சப்பட்டதன் பின்னர் தான் 2வதற்கு வர வேண்டும். அப்போது அந்த மதீனத்து சஹாபியினுடைய வாயிலே ஒரு வார்த்தை வந்து விட்டது. அது ஷைத்தான் அவடத்தை வேலை செய்து விட்டான். உங்களுக்கு சொந்தக்காரர் என்பதற்கு தானே இப்படி நடக்கிறீர்கள் என்ற மாதிரி ஒரு கசிவு. எல்லாத்தையும் விட்டு விட்டார். ஆனா ஷைத்தானை நாம் விட்டு விட இயலுமா? அவன் நம்மை மிஞ்சி நமக்குள் அவன் ஊடுருப்பவன். இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரத்தம். ஷைத்தான் ரத்தமோடும் இடமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதனால் எங்களை அவன் முந்த நினைப்பான், முயற்சிப்பான். அதற்கு சிலர் மாட்டிக்கொள்வார்கள். அதற்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். ஃபலா, இல்லவே இல்லை. லா யுமினு வரப்பிக், உன் ரப்பின் மீது ஆணையாக இவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். ஒரு சின்னதொரு வசனம், ஒரு சின்னதொரு வார்த்தை. ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கிடையிலே ஏற்பட்ட பிரச்சனையில் உன்னை ஜட்ஜாக ஆக்கி பின்னர் நீ கொடுக்கின்ற தீர்ப்பிலே மனம் கோணாமல் ஒய் சல்லிமு தஸ்லீமா, அதை முழுமனதோடு அவர்கள் அங்கீகரிக்காத வரை அவர்கள் ஈமான் கொள்ளவர்களாக மாட்டார்கள். நீ என்ன தீர்ப்பு கொடுத்தையோ அதற்கு அவர்கள் மனதிலே கசிவில்லாமல் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்போதுதான் மூமின்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உண்மைக்குண்மையாக ஈமான் கொள்ளுங்கள் என்று. ஒவ்வொரு சமுதாயமும் முன்வந்த சமுதாயங்கள் அவருடைய காலத்திலே நபியை அல்லாஹ் அனுப்புகின்ற போது பெரும்பாலும் இணை வைத்தலோடு ஒரு பாவம் நடக்கும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர் நபியாக அனுப்பப்பட்ட காலத்தில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். இன்னொரு பாவம் செய்தார்கள். என்னது? அளவு நிறுவையில் மோசடி செய்தார்கள். அந்த நபி அந்த மக்களை பார்த்து சொன்னார், அவுஃபுல் கைல வல் மீசான், அளவு நிறுவையை நீங்கள் சரியாக செய்யுங்கள், அதில் மோசடி செய்யாதீர்கள், மக்களின் சொத்துக்களை சுரண்டாதீர்கள் என்றார். மக்கள் புறக்கணித்தார்கள். அல்லாஹ் அடியோடு அளித்த வரலாறை சொல்கிறான். லூத் நபியின் சமுதாயம் செக்சுவலிலே தப்பான முறையை கையாண்டார்கள். அவர்கள் அதனால் அழிக்கப்பட்டார்கள். ஆதுக்கிளையினர் பெருமை அடித்து வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்படி மாட மாளிகை கட்டி சமூது கிளையினர் மலைகளை குடைந்து பெரும் மாளிகை கட்டி வாழ்ந்தார்கள். மலைகளை கேந்து எங்களை யாரும் யூசுப்ப இயலா என்றார்கள்.
அவர்கள் மலைகளை குடைந்து பெருமையாக தங்களுடைய கட்டடத்தை எடுத்து காட்டினார்கள். நாங்கள் சீதனத்துக்காக கட்டடத்தை பெருமைக்காக போட்டி போட்டு கட்டுகிறோம். அந்த டிசைனா அது முன்னூற்றூடிலே இருக்கிறது, இந்த டிசைனா மூணூட்டுக்கு பின்னால் இருக்கிறது, அந்த டிசைனா நான் கொழும்பிலே பார்த்திருக்கிறேன், யாரும் கட்டாத டிசைனிலே எனது வீடு அமைய வேண்டும் என்று அவள் சொல்ல, அதற்கு வெளிநாட்டில் உள்ள அவருடைய பிள்ளை காசை அனுப்ப, வாப்பா வாய் பொத்திருக்க பெண் பெருமைக்கேற்ப அவள் கட்டுகிறாள், அதன் மூலம் பெருமை அடிக்கிறாள். எந்த பாவம் நடக்கவில்லை, ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் ஒவ்வொரு பாவம் நடந்தது. அதை அந்த நபி சொன்னார். அன்பிற்குரிய சகோதரர்களே, சொர்க்கம் செல்ல ஆசைப்பட்ட நாங்கள் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய காரணிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை நாங்கள் தொடராக செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், யோசிக்க வேண்டியது. ஒரு சஹாபி யுத்தத்திலே நபிகளாரோடு நிற்கிறார். யுத்தம் முடிந்த சந்தர்ப்பம் என்றாலும் முழுமையாக முடியவில்லை. அப்போது அங்கே வருகிறது வேகமாக ஒரு அம்பு. வந்தது நபிகளாரின் பக்கத்தில் இருந்தவரின் தாக்குகிறது. உடனடியாக அவர் இறந்து விடுகிறார். பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் என்ன சொல்வார்கள்? யுத்த களத்திலே வைத்து ஒருவர் காவிர்களால் கொல்லப்பட்டால் சுவனவாதி என்றல்லவா சொல்வார்கள், அதைத்தான் நாமும் சொல்வோம். அப்படித்தான் சஹாபாக்கள் சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகவாதி என்றார்கள். அவர் நரகத்திலே துணிக்குள் நெருப்பிலான ஆடைக்குள் அவர் துவழுகிறார். அது என்னது? யுத்தத்திலே கனிமத் பொருள் பங்கு வைக்கப்படுவதற்கு முந்தி ஒரு ஆடை துண்டை அவர் எடுத்துக்கொண்டார் தெரியாமல். ஒரு ஆடை துண்டு, அதை அவர் தெரியாமல் எடுத்துக்கொண்டார். ரசூலுல்லாஹ்விற்கு அது தெரிகிறது. அதனால் அவர் நரகத்திலே என்றார்கள். அவர் யார்? ஒரு சஹாபி. சற்று சிந்தித்து பாருங்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அவர் யுத்தத்தில் கலந்து கொண்டதால் அவருக்கு கனிமத் பொருளிலே பங்கு இருக்கிறது. என்றாலும் ரசூலுல்லாஹ் கனிமத் பொருளில் கிடைக்க வேண்டிய பங்கில் ஒரு பகுதியாக இவர் எடுத்ததை கழித்து விட்டு அவருக்கு பங்கு இருக்கு அந்த அடிப்படையில் எடுத்தார் என்று கூறவில்லை, மாறாக நரகவாதி என்றார்கள். நாம் எத்தனை ஆடைகளையா நகைகளையா வீடு வீடாக கொள்ளை அடிக்கிறோம் உரிமை இல்லாமல், வீடாக பங்களாவாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சொர்க்கம் போக முடியுமா? உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் எமக்கு அந்த வசனம் எங்களையும் அது பேசிக்கொண்டிருக்கிறது, எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. நபிகளாருக்கு முதல் இறங்கிய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அது எங்களுக்கு தெரியும். சில நாள் வகி வரவில்லை, மீண்டும் ஒரு வசனம் இறங்கியது. அது என்ன? வஅந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உனது குடும்பத்தைச் சேர்ந்த நெருங்கியவர்களான உன் குடும்ப உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய். எச்சரிக்கை செய் என்ற வசனம்தான் நபிகளாருக்கு இறங்கியது. வஅந்திர், எச்சரிக்கை செய். எதை பற்றி? நரகலோகம் ஒன்று காத்திருக்கிறது, மஹ்ஷர் மைதானம் காத்திருக்கிறது. எனவே அந்த நரகத்திலிருந்து தப்புவதற்கான வழிவகையை தேடுங்கள். ஆனால் தான் ரசூலுல்லாஹ் குடும்பத்தாரை அழைத்தார்கள், தன்னை பற்றிய நம்பிக்கை தன்மையை வெளிப்படுத்தினார்கள். என்னை நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் உங்களுக்கு பயங்கரமான நாளை எச்சரிக்கிறேன். நாங்கள் வாழ வரவில்லை. அந்த பயங்கரமான நாளையில் சுனாமியில் ஓடியதை விட எத்தனையோ 1000 மடங்கு ஓட வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த நாளையில் கை சேதப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. இழந்ததை பற்றியா? இல்லை, கொண்டு போகாததை பற்றி, கையிலே நாங்கள் எடுத்துக்கு போன பொருள்களை பற்றி. இப்போது எதை எடுத்துச் செல்கிறோம்? ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். நமக்கு மறுமை அடுத்த கணம். என் தாய் இங்கே கண்டு ஓடின மாதிரி அல்ல, மறுமை நாள் வந்து விட்டால் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். சாதாரண சுனாமி எப்படி இருந்தது என்றால் மறுமை எப்படி இருக்கும்? யௌம ததுஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லஅத், பால் ஊட்டியவள் அந்த நாள் வந்து விட்டால் தன் சிசுவை மறந்துடுவாள்.
சாதாரண சுனாமிக்கோ மறந்தோம். எம்மில் யார் மறக்கவில்லை? பிள்ளையை அள்ள நினைத்தவள் பிள்ளையை விட்டு விட்டு ஓடினாள். வந்தது அலை அந்த வேகத்தில். ஒவ்வொரு கற்பத்தை சுமந்தவளும் தன் கற்பத்தை தன்னை அறியாமல் பெற்றிடுவாள். அந்த சத்தம் பிள்ளையை தள்ளிவிடும். ஒவ்வொருவரும் அங்கே யாரும் கற்பமா இருக்க மாட்டார்கள். நிறை மாதமோ குறை மாதமோ எல்லாமே வெளியில வந்துடும். அவ்வளவுக்கு திடுக்கமான நாள். அந்த நாளையில் யாரும் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணலாது. யாரும் யாரையும் அழைத்தால் யாரும் பதில் சொல்லவும் மாட்டார்கள். அப்போது யார் பதில் சொல்ல போகிறான்? லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹ் கேட்பான், யாருக்கு இன்று ஆட்சி? லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒரே ஒரு அல்லாஹ், அந்த ஒருவனுக்கு மட்டும்தான். அந்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக நாங்கள் ஆக வேண்டும். எப்படி ஆகுவது? தொழுதால் மட்டும் போதுமா? நோன்பு பிடிச்சால் மட்டும் போதுமா? போதாது. நரகத்துக்கிட்டு செல்லக்கூடிய காரணிகளில் இருந்து விடுபட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை பேர் நினைக்கிறார்கள் நான் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லை, நான் ஒரு தௌஹீத்வாதி, நான் சரியாக இருக்கிறேன், அதனால் நான் தப்பித்துக் கொள்வேன். ஆம், தௌஹீத்வாதி என்றோ ஒரு நாள் சொர்க்கம் போவான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னதற்காக. ஆனால் அவன் செய்த பாவத்திற்கு நரகம் சென்றே தீருவான், அல்லாஹ் மன்னிக்காவிட்டால். குறிப்பாக நாங்கள் செய்கின்ற பாவங்கள் எங்களோடு மட்டும் சம்பந்தப்படும் பாவமாக இருந்தால் அவன் மன்னித்து விடுவான். ஊரார் சொத்திலே கை வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்? எத்தனையோ வகையால் வைக்கிறோம். அளவு நிர்வையில் மோசடி செய்யாதீர்கள் என்றால் என்ன நினைக்கிறார்கள் அதிகமானவர்கள்? அளப்பது நிற்பது என்றால் வியாபாரிகளுக்கு மட்டும் வந்தது என்று எண்ணுகிறார்கள். ஒரு வியாபாரி சரியாக அளந்து வாங்க வேண்டும், சரியாக அளந்து கொடுக்க வேண்டும். உண்மைதான். ஒரு ஆசிரியர் காலையில 7:30க்கு ஸ்கூல் என்றால் அவர் 8 மணிக்கு செல்வது, 7:30க்கு இன்னொருவர் சைன் வைத்தால் அங்கே அவர் அளப்பதில் நிற்பதில் மோசடி செய்கிறார். இன்னொரு ஆசிரியர் பாடசாலையில் தாம் படிப்பிக்கக்கூடிய பாடத்தை அங்கே பாடசாலை சிலபஸில் முடிப்பதில்லை. சிலபஸை அங்கே அரவாசி முடிப்பார். ஏனைய பாடத்திற்கு பிள்ளைகள் காசு கட்டி படிக்க டியூஷன் கிளாஸ் அவரிடத்தில் வர வேண்டும். அவருக்கு அந்த சம்பாத்தியம் ஹராம். தான் படிப்பிக்க வேண்டியதை அவர் அங்கே படிப்பிக்காமல் அரசாங்கத்திடம் சம்பளம் எடுத்து பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்தால் ஹலாலாக செய்ய வேண்டிய தொழிலை ஹராமாக செய்து விட்டார், ஊழல் செய்கிறார். ஆசிரியர் மட்டுமல்ல, காரியாலயங்களிலே எவ்வளவு மோசடி செய்கிறார்கள் சொல்லவா வேண்டும்? எவருடைய கை சுத்தம்? எந்த ஜிஎஸ்இன் கை சுத்தம் இருக்கிறது? இல்லை என்று சொல்லவில்லை. அது மக்கள் சான்று போக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை அனுப்பினார்கள் ஜகாத் வசூல் செய்வதற்காக. அவர் சென்றார். நபிகளாரால் நியமிக்கப்பட்டவர். ஜகாத் வசூல் செய்பவர்களுக்கு ஜகாத் பங்கில் இருந்து ஒரு பங்கு இருக்கிறது, அவர்களுக்கும் கொடுக்கப்படும் சம்பளம். அப்படி என்றால் அவர் ஒரு அரச ஊழியர், கவர்மெண்ட் சேவன்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர் வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இதோ இது ஜகாத் பங்கு, இது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தது. உண்மையிலே அதுதான் நடந்தது. அந்த சஹாபாக்கள் யாருடைய சொத்தையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள், எதிலும் ஆசைப்பட மாட்டார்கள். அல்லாஹ்விற்காக விட்டுவிட்டு வந்தவர்கள். அவர் உண்மையாளர் என்பதால் அவர் கலெக்ட் பண்ணி வந்ததை நபிகளாரின் முன்னிலையில் ஒப்படைக்கிறார். இது ஜகாத் அடிப்படையில் கிடைத்தது, இது மக்கள் எனக்கு அன்பளிப்பாக தந்தது. நபியிடமிருந்து ஒருவர் வந்திருக்கிறார், ஏதோ சந்தோஷமாக கொடுப்போம் என்று கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்கள்? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நல்ல விஷயம், நீ எடுத்துக்கொள்கின்றார்களா? உனக்குத்தானே தந்தார்கள், நீ கேட்டு வாங்கவில்லை, கேட்டால் தானே குத்தம், பரவாயில்லை எடுத்துக்கொள் என்றார்களா? இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆத்திரம் பொங்குகிறது. ஒருவருடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், எனது சமுதாயத்திலே இது போன்ற ஒருவர் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பிரச்சனையை பப்ளிஷ் பண்ணினார்கள். மிம்பருக்கு வந்தார்கள், மக்கள் மன்றத்திலே சொன்னார்கள், நாம் சிலரை அனுப்பி வைத்தால் ஜகாத்தை வசூல் செய்ய. அவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள்? இது அல்லாஹ் ரசூலின் பங்கு, இது நமக்குரிய பங்கு, அன்பளிப்பாக கிடைத்தது என்று சொல்கிறார்கள்.
உண்மையிலே அவர்களுக்குத்தான் அது அன்பளிப்பாக வந்ததென்றிருந்தால், விளக்கத்தோடு ஹதீஸை நான் மொழிபெயர்க்கிறேன், அன்பளிப்பாகத்தான் அது வந்ததாக இருந்தால் அவருடைய உம்மா பாப்பாவின் வீட்டிலே இருக்கட்டும், வருகிறதா என்று பார்க்கட்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹ் அவருடைய வரலாற்றிலே பாவித்த ரொம்ப கடினமான வார்த்தை என்றால் இதைவிட பாரமான வார்த்தை பாவிக்கவில்லை. உம்மா பாப்பாட வீட்டில் இருக்கட்டும், வருகிறதா என்று பார்க்கட்டும். அன்பளிப்புண்டா காரணம் இல்லாமல் சும்மா வரணும், அன்பின் அடிப்படையில். இவர் அவருடைய டியூட்டியை செய்ய போகிறார், டியூட்டிக்கு சம்பளம் கிடைக்கிறது, மேலதிகமாக வந்தது லஞ்சம். நாமதேவ என்ற அன்பளிப்பை, அன்பளிப்பு அல்லது வேற எந்த பெயராவது வைக்கலாம், இன்றுதான் பெயர் மாற்றுவார்களே, எல்லாத்துக்குமே பெயர் மாற்றுதல். சாராயத்தை குடிப்பவனும் ரிங்ஸ் குடிக்கிறேன் என்கிறார், ரிங்ஸ் என்றால் சர்பத் குடிக்கிறேன் என்கிறான், கேட்டால் ரிங்ஸ். மதுபானம் அல்கோஹால் என்று சொன்னால் தானே தப்பாக வழங்குவார்கள், நான் வெறும் ரிங்ஸ் குடிக்கிறேன், முடிகிறது கதை. வட்டிக்கு வாங்குவோம், நான் இஸ்லாமிய பேங்கில் எடுத்தேன் என்கிறான். இஸ்லாம் என்பதை போட்டால் அங்காலே வட்டி ஹலால் ஆகிவிட்டது அவனுக்கு. அரபிலே ஒரு பெயரை போட்டால் அது இஸ்லாமிய பேங்காக மாறுகிறது. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இஸ்லாமத்தின் அடிப்படையில் சரியா பிழையா தெரியாது, பார்ப்பதில்லை. இஸ்லாம் என்ற பெயர் வந்தால் எல்லாமே சரி. அது மாதிரி இன்று என்ன நடக்கிறது? எந்த அரச ஊழியர் தன் கைப்படவில்லை, எதனால்? அவர் செய்த டியூட்டி, அதற்கு அரசாங்கத்திடம் சம்பளம் கிடைத்தது, அந்த டியூட்டியை சரிவர செய்தார். அவருக்கு 25,000 சம்பளமா 30,000 சம்பளமா அதனோடு நின்று கொண்டார். மேலதிகமாக அவரால் சேவைக்கு உட்படுத்தப்பட்டவரிடமிருந்து ₹1 கூட எடுக்கவில்லை என்ற புனிதமான அந்த அரச உத்தியோகத்தரை காண்பது ரொம்ப அரிது, ரொம்ப ரொம்ப அரிது. யாரை எடுத்தாலும் அவரா என்கிறார்கள். போமை கொடுக்கிற போதே கீழே ₹100 போக வேண்டும், அது அப்போது. இப்போது பச்சைத்தாள் போக வேண்டும், மஞ்சத்தாளுக்கு பெருமதி இல்லை. பச்சைத்தாள் போனால் தான் வேலை நடக்கிறது இல்லையா? கொஞ்சம் சுணங்கி வாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். சாதாரண ஒரு கரெக்டர் எதற்கெல்லாம் எந்த வேலை நிறைவேறுகிறது? ஒரு நல்லது ஒரு அதிகாரி, மேல் அதிகாரி எங்கே காண முடியும்? போலீஸ் டிபார்ட்மெண்டா? எந்த போலீஸை காண்பது ரொம்ப அரிதாகிவிட்டது. போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் நாட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று நாட்டிலே மிகப்பெரிய குற்றத்தை செய்கிறார்கள். பிடிக்கிறார்கள், பிடித்தால் சட்டப்படி நீ ஓடவில்லை, சிக்னல் பத்தவில்லை அல்லது ஹெல்மெட் இல்லை என்று சொல்லிவிட்டு சட்டம் பேசுகிறார். ₹500 காட்டினால் இல்லை, தப்பாக சொல்லிவிட்டு ₹100 காட்டினால் உடனே ₹5000 பறிமுதலான சட்டம் அங்கே போகின்றது. அதை விட்டால் சரி நீங்க போங்க, உங்களை நான் மன்னிச்சுடுறேன். இவர் சட்டத்தை கையில் எடுத்து விளையாடுகிறார். சட்டத்தை பாதுகாக்க அனுப்பப்பட்டவர், சம்பளம் கொடுக்கப்பட்டவர், சட்டத்தை விளையாடுகிற அந்த நிலையில இருக்கிறோம். அது முஸ்லிமாக இருந்தாலும் அதான், நான் முஸ்லிமாக இருந்தாலும் அதான். அன்பிற்குரிய சகோதரர், வைத்தியர் எந்த டிபார்ட்மெண்ட்? ஒரு வைத்தியர், அவருக்கு ஹாஸ்பிட்டல் டைம் இருக்கிறது. அந்த டைமிலே அவர் பிரைவேட் செய்ய இயலாது என்றால் செய்ய இயலாது. அந்த நேரத்தில் அவர் பிரைவேட் செய்ய சென்றால் பிழையாகிவிடும். ஒரு சேஜன் இருப்பார், அந்த சேஜன் அவர் கொடுக்கப்படுகிற சம்பளத்திற்கு அவர் அந்த அரசாங்க ஹாஸ்பிட்டலிலே அவர் செய்ய வேண்டிய டியூட்டியை சரியாக செய்ய வேண்டும். எத்தனை ஆபரேஷன் வந்ததோ அதை செய்ய வேண்டும். ஆனால் சில சேஜன்மார் என்ன செய்வார்கள்? இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இங்கே சேவை சரியாக இருக்காது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கிறது, அங்கே போங்கள், அங்கேயும் நான் தான் செய்வேன், அங்க நல்லா செய்வார்கள், சேவை வழங்குவார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்படியே அவர் செய்ய வேண்டிய சேவை இங்கே. ஆனால் ஏழை என்ன செய்கிறான்? இந்த ஹாஸ்பிட்டலிலே செய்து விட்டால் பிழையாக முடிஞ்சிருமோ, சில நேரம் கத்திரிக்கோள் சாமன் உள்ளே வந்துருமோ, பயிறுகிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அதே டாக்டர் செய்யக்கூடிய அதே ஹாஸ்பிட்டல், வேற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அவர் சுட்டி காட்டுவார், அங்கே போய் சேருகிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம், இவ்வாறு நரகத்துக்கு குழியை தோண்டுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரே, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே பண்டி இறைச்சி வருகிறதா என்று மட்டும் பார்க்காதீர்கள். பண்டி இறைச்சி நமக்கு ஹராமான மாதிரி வேற எதுவுமே ஹராமாகவில்லை. பண்டி இறைச்சியா? ஒருவர் வட்டிக்கு வாங்குறார், வட்டிக்கு கொடுக்கிறார், தொழில் வட்டி, பேர் போன வட்டி கடக்காரன் வச்சுக்கொள்வோம். அவரை சாப்பாட்டுக்கு அழைக்கிறோம், பண்டி இறைச்சி ஒரு பொரியலை வைக்கிறோம், சாப்பிட எடுக்கிறார், பண்டி இறைச்சி என்கிறோம். ஹராம், சாப்பிடக்கூடாது.
அவருக்கு பண்டி இறைச்சியை விட மிக பெரும் பாவம் வட்டியினால் உழைச்சி சாப்பிடுவது என்று புரியாது. எங்களுடைய சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறது. பண்டி இறைச்சியா விலகிக் கொள்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பண்டி இறைச்சியை மட்டுமா ஹராம் என்று சொன்னார்? வட்டி அதை விட பெரிய ஹராம் இல்லையா? சஹாபாக்கள் எங்களை விட வறுமை கூடும். எப்படி வறுமை? சஹாபாக்களின் வறுமையை எடுத்துச் சொல்வதற்கு கணக்க தேவையில்லை. ஒரு ஹதீஸ் போதும். ஒரு ஹதீஸ். பள்ளி வாசலுக்கு ஒரு விருந்தாளி வந்தார். இரவு வேளை. அந்த விருந்தாளி என்றால் நமது பகுதிகளில் தான் விருந்தாளி என்றால் சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்தால் விருந்தாளி. இஸ்லாத்திலே முஸ்லிம் பிரதேசத்துக்கு ஒருவர் வந்தால் அவர் விருந்தாளி. அவர் பள்ளி வாசலுக்கு வந்தால் புதுமுகமா அவர் விருந்தாளி. இப்போது நான் வந்திருக்கிறேன் என்றால் நான் உங்களோட ஊருக்கு ஒரு விருந்தாளி. உதாரணத்துக்கு இந்த வேளையில் என்ன நடக்கிறது? நபிகளார் பள்ளி வாசலிலே கேட்கிறார்கள், இவருக்கு இரவு சாப்பாடு கொடுப்பது யார்? மொத்தத்தில் சஹாபாக்கள் காலத்தில் இருந்த 2 சாப்பாடு தான், காலை மாலை. மாலை என்றால் இரவு. இந்த பகல் சாப்பாடு அது நமக்கிட்ட உருவானது. சரி, சஹாபாக்கள் வெறுங்கையோடு இருக்கிறார்கள். நபிகளார் தனது மனைவியிடம் அனுப்புகிறார்கள். அங்கேயும் இல்லை. ஒரே ஒரு சஹாபி அழைத்து செல்கிறார். நம்முடைய ஊர்களில் தான் பள்ளியை சுற்றி 1000 குடும்பம் இருந்தால் அந்த 1000ல் 100 பேர் பள்ளி வாசலுக்கு வருவார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை 1000 குடும்பம் இருந்தால் 1000 பேரும் பள்ளி வாசலுக்கு வருவார்கள். அப்ப இஷாவுக்கு வந்திருப்பார்கள். பெண்களும் வருவார்கள். சிலர் பிள்ளைகளையும் அழைத்து வருவார்கள். ஒருவருக்கிட்டையும் வசதி இல்லை. ஒரே ஒரு சஹாபி நான் அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து செல்கின்றார். வீட்டுக்கு போகிறார். சாப்பிடுவதற்கு எதுவும் இருக்குதா? இல்லை, ஒன்றும் இல்லை. சுபஹானல்லாஹ். பிள்ளைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய சொற்பமான உணவு. இதுதான் அந்த சஹாபாக்களின் நிலை. அதையும் அந்த பிள்ளைகளை தூங்க வச்சு அவருக்கு விருந்தளித்தார் என்ற வரலாறு எல்லோருக்கும் தெரியும். பெற வேண்டிய படிப்பினை என்ன? அவ்வாறான ஏழ்மையில் இது போன்ற ஏழ்மை எங்களுக்கு வருவதில்லை. எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சாமான்களை வித்தாலே எவ்வளவு மாசக்கணக்கில் நாம் உண்டு அனுபவிக்கலாம். அவ்வளவு சஹாபாக்களில் ஒருவருக்கு சாப்பாடு கொடுக்க வசதி இல்லாத நிலையில் இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் அந்த நிலையிலே எவரிடத்திலும் வட்டிக்கு வாங்கவில்லை. வட்டிக்கு வியாபாரம் செய்வதற்கு ஓடி எடுக்கவில்லை. பொருள்களை வீடுகளை மோக்கேஜ் பண்ணவில்லை. எந்த விதமான வட்டியோடு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலிலும் ஈடுபடவில்லை. காலையில் சாப்பிட்டால் மாலையில் ஆகாரம் இல்லை, மாலை சாப்பிட்டால் காலையில் இல்லை. இதுதான் அந்த சமுதாயத்தின் நிலை. சற்று சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாவின் வீட்டிலே 2 மாதம் அடுப்பு பத்தவில்லை, வெறும் ஈச்சம்பழமும் தண்ணீரும் என்றால் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் நபியை பசியோடும் பட்டணியோடும் போட்டுவிட்டு வயிறு நிறைய புசித்திருப்பார்களா? செல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு நபிகளார் பசித்திருக்கிறார், வீட்டில் ஆகாரம் இல்லை என்றால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களா? இல்லை. நீங்களே பார்த்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள் என்றால் நம்மை விட 1000 மடங்கு நேசித்த சஹாபாக்கள் பார்த்திருப்பார்களா? அப்படி என்றால் மற்ற சஹாபாக்களின் வீடுகளிலும் அப்படித்தானே இருந்திருக்கும். அவ்வளவு வறுமையில் இருந்தார்கள். வட்டிக்கு வாங்கவில்லை, வட்டியின் பக்கம் கிருகி பார்க்கவில்லை. இங்கே வயல் இருக்கிறது, மோட்டார் பைக்கில் இருக்கிறது, கடை இருக்கிறது, பினான்சிலே வாகனம் ஓடுகிறது. அதற்குள் ஒன்று தேவை. வியாபாரத்தை பெருப்பிக்க வேண்டும், காசு காணாது உடனே ஓடி பாஸ் பண்ணுகிறார்கள். வீடு அங்கே பேங்கில் இருக்கிறது. நான் முஸ்லிம்கள் முஸ்லிம்களின் ஏரியாவில் உழைச்ச மாதிரி அவர்களுடைய பிரதேசத்தில் உழைக்கவில்லை. எல்லோருடைய காணிகள் சொத்துகளின் டீடுகள் எல்லாம் பேங்கிலே. என்ன நடக்கிறது? தொழுது நோன்பு பிடிச்சி ஜகாத் கொடுத்து ஹஜ் செய்து சொர்க்கம் போயிடலாமா? எவர் வட்டி ஹராம் என்று தெரிந்த பின்னரும் அதை விடவில்லையோ, ஒமன் ஆத ஃபவுலாயிக அஸ்ஹாபுன் நார், யார் அதன் பக்கம் மீளுகிறாரோ அவர்கள் நரகவாதிகள். குர்ஆன் சொல்கிறது, ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே,
ஜும்மா முடிந்தது பின் வட்டியோடு உங்களுக்கு எந்த தொடர்பு இருந்தாலும் வாங்குவதோ கொடுப்பதோ அல்லாஹ்வை நீங்கள் பயந்திருந்தால், மறுமை நாளை நம்பி இருந்தால், அது மிகவும் திடுக்கமான நாள் என்று தெரிந்திருந்தால், அதில் ஈமான் இருந்தால், வட்டியோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தொடர்புகளையும் துண்டியுங்கள். இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஏ மனிதர்களே, இன்ன ஜல்ஜலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், மறுமை நாளையின் திடுக்கம் அது ரொம்ப பிரமாண்டமான விடயம். உங்களை எதுவுமே காப்பாற்றாது. எந்த மனைவியினுடைய கெஞ்சலுக்காக, எவளுடைய சிரிப்புக்காக, எவருடைய அரவணைப்புக்காக வட்டியின் பக்கம் போகிறீர்களோ அவள் உங்களை கண்டு ஓடுவாள். அவள் உங்களை காப்பாற்ற முடியாது. தொழிலை துப்பரவாக்குங்கள். ஏன்? இந்த உடம்பு ஹலாலாக இருக்க வேண்டும். நீங்கள் தொழுகிற தொழுகை, பிடிக்கிற நோன்பு, ஓதுகின்ற துஆ, செய்கின்ற ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட வேண்டுமா? அடிப்படை ஹலாலான 24 கரட் ஹலாலான உடம்பாக இருக்க வேண்டும். அந்த ஹலாலான உடம்பினால் செய்யப்படுகின்ற ஹஜ் தான் ஏற்கப்படும். அதனால் உடம்பில் சேருவதை ஹலாலாக்குங்கள், பரிசுத்தமாக்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வார். தொழிலை நேர்த்தியாக செய்யுங்கள். யாரும் எந்த ஒரு அரச உத்தியோகத்திலும் அளவு நிறுவை உங்களுடைய தொழிலுடைய நேர்மையில் பிழை செய்யாதீர்கள். நீங்கள் செய்கிற உங்களுக்கு பிழைகள் அனைத்தும் உங்களுக்கு தெரிந்தே செய்கிறீர்கள். தெரியாமல் செய்வதற்கு நாங்கள் ஒன்றும் பிறந்த பாலகர் அல்ல. அதை மனதில் வைத்து அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஹ்லி பைத்திஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களிலும் சுமார் 700 கோடி என்றால், அந்த 700 கோடியிலே சுமார் ஒரு 20 லட்சம் அல்லது 30 லட்சம் அல்லது 40 லட்சம் பேர், ஒரு கோடிக்கு உட்பட்டவர்கள் செய்கின்ற மாபெரிய பாவம்தான் நாம் பெண்ணிடமிருந்து சொத்தை வாங்குவது, அவரிடமிருந்து காணியை வாங்குவது, அவர்களிடமிருந்து காசை வாங்குவது, அவரிடமிருந்து மோட்டார் பைக்கள் வாங்குவது, அவர்களிடமிருந்து திருமணத்தின் பெயரால் நன்கொடைகளை வாங்குவது. இது தெளிவான ஹராம். உலகத்திலே அமெரிக்கா, கியூபா கம்யூனிஸ்ட் நாடு, சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, ஜெர்மன் ஒரு கிறிஸ்டிய நாடு, இப்படி முழு உலகமும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் இந்தியா ஒரு இந்து நாடு. எங்கேயும் உலகத்திலே ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற போது அவனது கடமையை செய்கிறான். அந்த கடமை இஸ்லாம் சொன்ன கடமை அவன் செய்கிறான். அது அரபு நாடாக இருக்கலாம், அரபு இல்லாத நாடாக இருக்கலாம். இலங்கையிலே வடக்கிலும் கிழக்கிலும், இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, கேரளாவிலே, மேலும் காயல்பட்டினத்திலே, இது போன்ற சில பகுதிகளில் மட்டும் உள்ள முஸ்லிம்கள் அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வின் கட்டளையை மறந்து, நாங்கள் பணத்துக்கு அடிமையாகி, வியாபார பொருள்களாகி, எங்களை விற்கக்கூடியவர்களாக எங்களின் தாய்மார்களும் தகப்பன்மார்களும் ஆகி நாங்கள் ஒரு அசிங்கமான நாளைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை ஒன்று இல்லையா? எதையும் செய்து கொள்வோம். மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்பட மாட்டோமா? மண்ணோடு மண்ணாக போவோமா? மற்றவரின் சொத்தை ஆண்டு அனுபவித்து வாழ்ந்துவிட்டு போயிடலாம். ஆனால் நிச்சயமாக நாங்கள் எழுப்பப்பட போகிறோம். அங்கே அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நீ வாங்கிய சீதன வீடை உன் தோளிலே தூங்கி வருவாய், தோளிலே தூக்கி வருவாய். காணியை, மச்சினமாருக்கு சேர வேண்டிய 5 ஏக்கர் காணியை நீ உரிமை இல்லாமல் வாங்கினாயே, உன் தோளிலே சுமந்து வருவாய். ஆதாரம் கேட்கிறீர்களா? நான் இப்போதுதான் சொன்னேன், அன்பளிப்பின் பெயரால் வந்ததை. அன்பளிப்பின் பெயரால் வந்ததற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? லஞ்சம் என்றார்கள். நீ செய்கின்ற சேவைக்கு உனக்கு கொடுபடுகிறது. உன் கடமையை நீ சரியா செய். அந்த வேளையில் உனக்கு வருவது பிழையானது. இதுல உனது கடமை என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வாஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் வுஜுதிக்கும். தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் என்ன சட்டமாம்? உங்களின் செலவிலே நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்திலே அவர்களை குடியிருப்பாட்ட வேண்டும். 3 தலாக் செல்லப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அவள் தலாக்கு முடியும் வரை, 1 தலாக் 3 தலாக் அல்ல, 1 தலாக் 2 தலாக் செல்லப்பட்ட பெண்ணாக இருந்தால் தலாக் முடியும் வரை
அவருடைய செலவிலே தான் அவை இருக்க வேண்டும். வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் பெண்களை விட பவரானவர்கள், நிர்வாகம் செய்பவர்கள் என்று சொல்கிறோமே, அதற்கு காரணம் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆண்கள் அவர்களின் சொத்துகளில் இருந்து பெண்களுக்கு செலவழிக்கிறார்கள், அவர்களின் சொத்துகளில் இருந்து பெண்களுக்கு செலவழிக்கிறார்கள். மனைவியுடைய சொத்தை வாங்கி, மனைவியின் சொத்தா அவை என்ன பிறக்கும் போது கொண்டு வந்ததா? எத்தனை மனைவிமாருக்கு சொத்து உரிமையோடு வந்தது? அதிகமானவர்கள் மச்சினமார்களின் சொத்துக்களை அனுபவிக்கிறார்கள். நேற்றும் ஒரு வீடை பார்த்தேன், பெருசாக கட்டப்படுகிறது. அப்போது ஒரு பெண் சொல்கிறாள், இவள் பயானுக்கு தொடர்ந்து போகிறாளே, ஒரே ஒரு பெண் பிள்ளையே மிக பெருசாக கட்டுறாள், காசும் இல்லை. எங்கேயாம்? வெளிநாட்டுக்கு மகன் சென்றுறாள். உழைச்சி 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 கட்டுகிறாள். யார் அனுபவிக்க? எவரோ வந்து அனுபவிப்பதற்காக. அநியாயமான ஹராம். எங்கே கொண்டு போகிறோம்? ஏன் அல்லாஹ்வை பெறாமல் இருக்கிறோம்? நாங்கள் தொழுகின்ற தொழுகை சேர வேண்டும் அல்லமா? இன்னொருவருக்கு சேர வேண்டிய ஒரு வீடாக இருந்தால் 50 லட்சம் தேவைப்படுகிறது காணியோடு சிறிய ஒரு வீடு கட்ட. காணியாக இருந்தால் கோடிக்கணக்கில் போகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரே, அந்த சொத்துக்குரியவன் இன்னொருவராக இருந்திருந்தால் அதை வைத்து நாம் தொழில் செய்தால், அதை வைத்து நாங்கள் வயல் செய்து அதிலிருந்து மனைவிக்கு சோறு கொடுத்தால், எங்களுடைய சொத்தில் இருந்தால் நாங்கள் சோறு கொடுக்கிறோம். அல்லாஹ்வின் கட்டளை, படைத்த ரப்பின் கட்டளை என்ன? உன் மனைவி சாப்பிடுவது உனது சம்பாத்தியத்தில் இருந்து கணவன் அடிப்படையில் வர வேண்டும். அவளின் சொத்தை எடுத்து நாங்கள் சம்பாதித்து விட்டு நாங்கள் காரோடி அவளுக்கு முந்தி நாங்கள் ஹஜ்ஜி செய்கிறோம். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் ஹாஜிக்கு போய் வந்துருவார், ஹஜ்ஜிக்கு போய் வந்துருவார், ஹாஜி பட்டம் எடுத்துருவார், அல் ஹாஜ் என்று பெயரை எழுதிடுவார், கடையிலேயும் போட்டிலே போட்டுடுவார். காசு யாருக்குரியது? மனைவிக்குரியது. இல்லை, மாமனாருக்குரியது. இல்லை, அனாதை பிள்ளை மாமனார் மரணித்ததால் சிறு பிள்ளையில் அவன் படித்து பெரியாளாகி வெளிநாடு சென்று உழைத்த காசி, அனாதை பிள்ளையின் காசிலிருந்து ஹஜ் செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அவ்வளவு காலம் உழைத்து விட்டு 30 வயதானவன் ஊருக்கு வருவான். கையிலே காசில்லை, வந்ததெல்லாம் ஒரு கல்யாணத்தோடு முடிந்து விடுகிறது. அதனால் அவன் இன்னொருவருடைய வீட்டிலே போய் உரிமை இல்லாமல் குந்துகிறான். அன்புக்குரிய சகோதரே, நாங்கள் சொர்க்கம் போக இயலுமா? சற்று சிந்தியுங்கள். நமது வாழ்க்கை பயணம், அதன் லட்சியம் என்ன? எங்கே போவது? நமது வாழ்க்கையின் லட்சியம் என்ன? உலகத்தில் பெரியாள் என்று வாழ்வதா? நான் ஒரு டாக்டர் ஆனேன், பெரியதோடு மாளிகை வாங்கினேன், கொழும்பிலே ஒரு வீடு வாங்கினேன், அதே மாதிரி சொந்த ஊரில் ஒரு வீடு வாங்கினேன் என்று டாக்டர், இன்ஜினியர் என்று அவர்களால் சீதனத்தின் ரேட் ஏறுகிறது. அதே நேரம் சிலர் நல்ல டாக்டர்மார் சீதனம் இல்லாமல் முடிக்கிறார்கள். இப்படி இருந்ததால் சொர்க்கம் கிடைத்திருமா? நரகலோகத்திலே நாங்கள் அந்த வீடை சுமந்து கொண்டு செல்கின்ற போது மஹ்ஷர் மைதானத்தில் என்ன செய்வோம்? ஒரு செய்தி உங்களுக்கு போதுமாகும், அதனோடு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? எவர் ஒருவர் ஜகாத்து கொடுக்காமல், எதற்கு? ஒரு மாடு அல்லது ஒரு ஒட்டகம் ஜகாத்தை கொடுக்காமல் அவர் மரணித்தால், மறுமை நாளையிலே அவர் ஜகாத்து கொடுக்காத அந்த ஒட்டகத்தை தோளிலே சுமந்து கொண்டு வருவார். ஜகாத்து என்பது எதிலிருந்து கொடுப்பது? நான் உழைச்ச ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து நான் கொடுப்பது ஜகாத். நான் உழைச்சதில் இருந்தே நான் ஒரு ஒட்டகத்தை கொடுக்கவில்லையா, ஒரு மாடை கொடுக்கவில்லையா, அதை சுமந்து கொண்டு வருவேன் என்றால், ஊரார் சொத்தை அபகரித்தால், எவன் ஒருவன் இன்னொருவருடைய ஒரு நிலத்துண்டை அநியாயமாக எடுக்கிறானோ அவனுக்கும் அதே நிலைதான் என்பதை ரசூலுல்லாஹ் இன்னொரு வடிவத்தில் சுட்டி காட்டினார்கள். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய சொத்துகள் நான் உழைச்சி கஞ்சத்தன்மையினால் நான் சேகரித்து ஜகாத்து கொடுத்தாமல் கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன் என்கிறது, இதெல்லாம் நாளைக்கு பாம்பாக மாற்றப்பட்டு கழுத்தில் மாலையாக்கப்படும் அல்லவா? நெருப்பாக ஆக்கப்பட்டு குப்பரக்க படுக்க வைத்து அவனுடைய முதுகிலும் மல்லாக்க படுக்க வைத்து வயிற்றிலும் ஒரு கணித்து படுக்க வைத்து விழாவிலும் நெருப்பால் சூடிடப்படும் அல்லவா நாம் சம்பாதித்த சொத்து? ஊரார் சொத்தை அபகரித்து ஊராருக்கு சேர வேண்டியதிலே நாம் குளிர் காய்ந்தால், நாம் கார் ஓடினால், நாம் மோட்டார் பைக்கில் ஓடினால், நாம் வயல் செய்தால், நாம் அனுபவித்து வாழ்ந்தால், அவனை ஓட்டாண்டியாக ரோட்டிலே விட்டால் நமது நிலை என்ன? சொர்க்கமா? ஏன் சிந்திக்க மாட்டோம்? அதிலிருந்து முற்றாக விடுபடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். ஆண் தான் வீடு கட்ட
அது அவனின் கட்டாய கடமை. சொந்த வீடு கட்ட வாய்ப்பில்லையா, வாடகை வீடை எடு. எந்த ஒரு பெண்ணையும் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீர்கள். பெண் ஒரு வீட்டுக்கு வந்தால் பரக்கத். ஒரு வீட்டில் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் பரக்கத், 2 என்றால் பரக்கத், 3 என்றால் பரக்கத். என்று ஒரு வீட்டிலே ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அன்றே அந்த வீட்டுக்கு முழுமை வந்த மாதிரி மனதுக்கு கஷ்டம். அதனோடு பெண்ணுடைய பெற்ற அந்த உள்ளங்களிலே பாரம் ஏறுகிறது, நெஞ்சு படபடக்கிறது, ஒரு சுமை. அந்த பிள்ளை எப்போது திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறதோ அப்போதுதான் பாரம் இறங்குகிறது. அப்போது அந்த தாய் என்ன செய்வாள், இதற்கு பின் மௌத்தானாலும் பரவாயில்லை என்கிறார். ஏனா பாரம் இறங்கி விடுகிறதா. இல்லாமல் அதற்கு முந்தி மருத்துவம் வந்தால் அவள் யோசிக்கிறாள், ஆஹா நமது குமரை இன்னும் கரையேற்றவில்லையே, இந்த நிலையில் மௌத்தாக போறமே என்று அவள் அல்லாஹ்விடம் முறையிடுகிறாள். இந்த நிலை இந்த சமுதாயத்தில் மாறவில்லையா, என்ன வகையான முயற்சி செய்தாலும், என்ன தவாவில் எந்த பேட்டன் செய்தாலும் இது சமுதாயம் மறுமலர்ச்சி அல்ல, சமுதாய சீர்திருத்தம் அல்ல. நாம் ஒரு அநியாயக்கார சமுதாயமாகவே இருந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு நபியை அனுப்பினான், அளவு நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள் என்று. இன்று மீன் வைக்கக்கூடிய மீன் விற்கிறவன் அவன் நாரின மீனை ஐஸ் போட்டு வந்து நல்ல மீன் என்று ஏமிக்கிறான் தெரியுமா. அவன் பார்க்கிறான் வீட்டிலே ஒரு குமர் இருக்கிறது, அதனால் நாரின மீனை கொட்டிவிட்டால் 150 ரூபாய் நட்டும், அதை விட நல்லா ஆக்கி வித்தால் அதில் 150 ரூபாய். இப்படி சேர்த்து 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 வீட்டில் உள்ள குமரை காப்பாற்றுகிறான். ஒவ்வொரு ஊழல் மோசடிக்கு பின்னும் பெரும்பாலும் இன்று ஊரில் இருப்பது, நமது பகுதியில் இருப்பது ஒரு பெண் வாழ்க்கை. அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, பெண்ணை பெற்றவர்கள் கவலைப்படையவே கூடாது, ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. இதை எடுக்க ஒருவன் பெறுவான் என்ற சந்தோஷத்தில் வாழ வேண்டும். அப்படியாக உருவாக்கிய ரசூலுல்லாஹ் உருவாக்கிய ஒரு சமுதாயம் வராத வரை நாம் என்ன சீர்திருத்தம் செய்தாலும் அது சீர்திருத்தமாக ஆகாது. நிம்மதி என்பது அதன் பின்னர் தான் எங்கள் எல்லோருக்கும் வரும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றுக்கு 5 கார் ஓடலாம், ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாமா 10 லட்சத்துக்கு? 3 பிள்ளை பெற்றவன் 5 15 1.5 கோடி ரூபாய் கோடீஸ்வரன். ஆனால் அவன் 3 வீடு கட்ட அவனால் முடியாது. என்ன செய்கிறான், உழைச்சி உழைச்சி அவர் கொடுத்து விட்டு புஷ்பைகளோடு திருகிறான். கோடீஸ்வரனாக உள்ளவன் புஷ்பைகள் ஓடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எனவே இந்த அநியாயங்கள் எல்லாம் நீங்கி நாம் எல்லோரும் ஒரு உண்மையாக அல்லாஹ்வை பயந்த ஒரு சமூகமாக சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து ஒரு உண்மை முஸ்லிமாக நாங்கள் ஈடேற்றம் பெறுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.